உழு செஞ்சுட்டு வந்த உடனே ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முதல் ஒரு 2 ரக்காத் தொழுகிறீங்க. இதை நீங்கள் வளமையாக ஆக்கி கொள்ளுங்களேன். இது நன்மைகள் அப்படியே கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போகிறாங்க. போயிட்டு சொர்க்கம் காட்டப்படுது. சொர்க்கத்தை பார்த்துட்டு பூமிக்கு வராங்க. வந்து சொல்கிறாங்க, 2 நபித்தோழர்களிடம் போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நபித்தோழர்களிடம் போகிறாங்க. பேய்த்து கேட்குறாங்க. உமர் அலி அல்லாஹ் அவர்களிடம் போகிறாங்க. உமர் அலி அவர்களிடம் போய்த்து சொல்கிறாங்க, உமரே, சொர்க்கத்தில் உங்களுடைய மாளிகை அல்லாஹ் தஆலா எனக்கு எடுத்து காட்டினான். இன்னும் சில செய்திகளில் தங்க மாளிகைன்னு வருது. ஆனால் இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உமரே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்த மாளிகையை எனக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா காட்டினான். நானும் ஆசைப்பட்டு உமருடைய மாளிகையை பார்ப்போமே என்று கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவோம்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் தான் ரோசக்காரனே, கோவக்காரனே, என்னுடைய மாளிகைக்கு நான் போகிறதுக்கு முதல் நீங்கள் எப்படி போவீங்கன்னு கேட்டுருவீங்களோ என்று நான் போகாமல் வந்துட்டேன் என்ன சொல்கிறாங்க. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு நான் அப்படி சொல்லுவேனா? ஏன் இவர் சொர்க்கவாதி என்று டிக்ளேர் ஆயிடுச்சு. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிட்டான். அதனால தான் மாளிகை கேட்குறாங்க, என்னுடைய மாளிகை கண்டீங்களா? கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அல்லாஹ்வுடைய தூதர். ஆசை எப்படி அடுத்த நொடி மௌத்தா போகணும், சரியே மோனா சொர்க்கம் நிச்சயமே என்ற அளவுக்கு ஆசையில் கேட்குறாங்க. அதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போகிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போயிட்டு கேட்குறாங்க, பிலாலே, சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் எனக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு. சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசை கேட்குற மாதிரி நீங்கள் என்னதான் செஞ்சீங்க? ஏன் காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலையே. காரணத்தை சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தில் காலடி ஓசை கேட்குற மாதிரி என்னத்தை பிலாலே செஞ்சீங்க? பிலால் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த வாழ்க்கையில் அடிக்கடி உழு செய்கிறது இந்த வாழ்க்கையில் ஒரு வளமையாக நான் செஞ்சுட்டு வருவேன். நான் எப்போ உழு செய்தாலும் 2 ரக்காத் தொழுதுருவேன். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு அமலுக்கு மாற்றமாக அமல் செய்கிறது தான் பிதத். குல்லு பிதத்தின் லலாலா வக்குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வணக்கத்தை காட்டி தந்திருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத அது தஸ்பீஹ் தொழுகையாக இருக்கட்டும். இப்போ ரமலான் காலம் வந்தால் தராவின்றதும் கியாமுல் லைல்ன்றதும் வித்ருன்றதும் தஹஜ்ஜத்ன்றதும் இப்போ இந்த ஒற்றப்பட நாள் வந்தால் தலை விரிச்சு ஆடும் இந்த கூத்து. இப்படி ஒவ்வொன்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத எத்தனையோ தொழுகையை தொழுகிறாங்களே, இது பிதத். குல்லு பிதத்தின் லலாலா வக்குல்ல லலாலத்தின் ஃபின்னார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகளை பிதத்துகளை செய்கிறார்களோ அந்த பிதத்துகள் அவர்களை நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும். அது பிதத், வழிகேடு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு அமலை செய்யலை. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அமலுக்கு மாற்றமாக ஒன்றை செய்யலை. நானா நினச்சி என்னுடைய ரப்புக்கு நான் எத்தனை ரக்காத்து சும்மா தொழலாம் தானே, அப்படி தொழுகை தொழுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்போது உழு செய்தாலும் 2 ரக்காத்து தொழுதுருவேன். உதாரணமாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் வெள்ளனைக்கு சுபவெல்லாம் தொழுது முடிஞ்சு வெள்ளனைக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கோ கடைக்கு போகிறதுக்கோ அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீங்க. வேலை செய்யும் போது வீட்டில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தானே போவீங்க. குளிச்சுட்டு வரும்போது உழு செஞ்சுட்டு வாரீங்க. உழு செஞ்சுட்டு வந்த உடனே ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முதல் ஒரு 2 ரக்காத் தொழுகிறீங்க. எதுக்காக? என்னுடைய ரப்பை நான் சஜஜா செஞ்சுட்டு சுஜூது செஞ்சுட்டு போக போகிறேன் என்று 2 ரக்காத் தொழுகிறீங்களா? இது நீங்கள் ரப்புக்காகவே செய்கிறது. இதை நீங்கள் வளமையாக ஆக்கி கொள்ளுங்களேன். இது நன்மைகள் அப்படியே கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இப்படி ஒரு தொழுகை அவர் தொழுகிறாரு. இது அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறான்னு பாருங்களேன். அவங்க சொல்கிறாங்க, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் செஞ்சேன்னு சொல்லி செய்ததற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி ஓசையை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் கேட்க வைக்கிறான்னு சொன்னால் இவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் பல பயான் நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க. அவங்களுடைய தியாகம், ஆரம்ப காலத்தில் இருந்த தியாகம் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் நேரம் போதாது. அவங்க அந்த சொர்க்கத்துக்குரியவர்களாக போகிறதுக்குரிய காரணம் என்னது? வணக்கம், இபாதத், சஜதா, அல்லாஹ்வை சஜதா செஞ்ச அந்த சுஜூது. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தொழுகைக்காக வேண்டி ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாங்களா இல்லையா? சொர்க்கத்துக்குரியவர்களாக வாழ்கிறாங்க.